Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர்ல ஹியூமன் பிரெயின் இந்த டாபிக் பற்றி தான் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினில் ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து இப்போது ஸ்பைனல் கார்டு தான் வந்து மெயினாக இன்வால்வ்டாக இருக்கும் இதில் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். ஸோ நம்ம வந்து மற்ற திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம திங்க் பண்ணி தான் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு இஸ் மேட் அப் ஆஃப் நர்வ்ஸ் which supply information to think about அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைனல் கார்டு அப்படின்றது வந்து என்னது, இதில் வந்து நிறைய நர்வ்ஸ் வந்து இருக்கும். இந்த நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா இன்ஃபர்மேஷனை வந்து சப்ளை பண்ணும் எதுக்கு, திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ த திங்கிங் இன்வால்வ்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் அண்ட் நியூரல் கனெக்ஷன்ஸ். ஸோ திங்கிங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து அதில் நிறைய நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதாவது நர்வ் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் அது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. These are concentrated in the brain. ஸோ இது வந்து எங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் தான் வந்து மெயின் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் த பாடி. ஹியூமன் பிரெயின் தான் வந்து என்னது, கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் த பாடி. த ஸ்பைனல் கார்ட் அண்ட் த பிரெயின் கான்ஸ்டிடியூட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த சிஎன்எஸ் அப்படின்றது தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிஎன்எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. They receive information from all parts of the body and integrate it. ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றதுல வந்து பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது. இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இது ரெண்டுத்தோட வேல்யூமே என்னென்னா தே ரிசீவ் இன்ஃபர்மேஷன். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இருந்தும் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்டகிரேட் பண்ணும், அதாவது வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வி ஆல்சோ திங்க் அபவுட் அவர் ஆக்ஷன்ஸ் லைக் ரைட்டிங், டாக்கிங், மூவிங் அ சேர், கிளாப்பிங் அட் த எண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் which are based on deciding what to do next. ஸோ அடுத்தது நம்ம வந்து சில ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், லைக் ரைட்டிங்காக இருக்கட்டும், ரீடிங்காக இருக்கட்டும், ஒரு சேரை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம் முடியும் போது நம்ம கிளாப் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து என்னென்னா வாலண்டரி ஆக்ஷன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், இதெல்லாமே வந்து அடுத்த விஷயம், அடுத்தது வந்து என்ன, இதுக்கு அடுத்தது என்னது, நெக்ஸ்ட் என்னது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ த பிரெயின் ஆல்சோ ஹேஸ் டு சென்ட் மெசேஜஸ் டு த மசில்ஸ். ஸோ அதாவது இந்த பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து இன்டர்ப்ரிட் பண்ணுறது மட்டும் இல்லை, பிரெயின் வந்து என்ன பண்ணும், மெசேஜஸை வந்து மசில்ஸ்க்கும் வந்து அனுப்பும். அதாவது ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மசில்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போனால் தான் அந்த ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பிரெயினோட வேலை திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெசேஜஸை வந்து மசில்ஸுக்கு அனுப்புறதுமே வந்து பிரெயினோட வேலை தான். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் வே இன் விச் த நர்வஸ் சிஸ்டம் கம்யூனிகேட்ஸ் வித் த மசில்ஸ். இது வந்து இன்னொரு வே. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அது வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ அப்போ தான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து செகண்ட் வே நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி மசில்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றது இது வந்து செகண்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பார்த்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேவாக வந்து அவங்க சொல்கிறாங்க. த கம்யூனிகேஷன் பிட்வீன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் ஃபெசிலிட்டேட்டட் by the பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிஎன்எஸில் வந்து பிரெயினும் ஸ்பைனல் கார்டாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம
பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்து நிறைய நர்வ்ஸ் வந்து போகும். அதே மாதிரி எங்கே போகுது, ஸ்பைனல் கார்டில் இருந்து நம்மளுக்கு, அதாவது ரிசப்டார்ஸ் மூலயமா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து நம்மளுக்கு சென்சரி நியூரானில் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ ஸ்பைனல் கார்டில் வந்து ரீச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும், இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகுது. அதாவது கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமா வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிஎன்எஸ்ல என்ன வரும், 2 நர்வ்ஸ் வந்து வரும். ஸோ பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸ்க்கு பேர் வந்து cranial nerves அப்படின்னு வந்து சொல்லுவோம். cranial nerves அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நர்வ்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இங்கே அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் cranial nerves arising from the brain. ஸோ பிரெயினில் இருந்து வர நர்வ்ஸ் வந்து cranial nerves அண்ட் ஸ்பைனல் nerves arising from the spinal cord அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The brain thus allows us to think and take actions based on that thinking. ஸோ பிரெயின் வந்து என்ன பண்ணும், அது வந்து நம்ம வந்து திங்க் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அந்த திங்கிங் நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வர ஆக்ஷன்ஸை வந்து இந்த பிரெயின் வந்து நம்மளை செய்ய வைக்கும். As you will expect, this is accomplished through a complex design with the different parts of the brain responsible for integrating different inputs and outputs. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைன், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பெரிய விஷயம். இதை வந்து எப்படி வந்து செய்யுது பிரெயின் அப்படின்னா, பிரெயின் அப்படின்றதுல வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு பார்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு ஒரு பார்ட் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The brain has 3 major parts of the region. பிரெயினில் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது, இல்லை 3 ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா forebrain. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னன்னு சொல்லலாம், forebrain. ரெண்டாவது வந்து midbrain. அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் வந்து hindbrain. ஸோ இதுதான் 3 parts of the brain. ஸோ இந்த forebrain அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா is the main thinking part of the brain. ஸோ பிரெயின்லேயே வந்து thinking part அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா forebrain தான். thinking part of the brain அப்படின்னாவே வந்து நம்ம forebrain தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது it has regions which receive sensory impulses from various receptors. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, நிறைய செப்பரேட் ரீஜன்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து ஒரு ரீஜனுமே வந்து இட் வில் ரிசீவ் த சென்சரி இம்பல்சஸ். எங்கேருந்து, ரிசப்டார்ஸ். ஸோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸில் ஒன்றுத்துக்குமே வந்து ரிசப்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கஸ்டேட்டரி ரிசப்டார்ஸ், ஃபோட்டோ ரிசப்டார்ஸ், ஃபோனோ ரிசப்டார்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன்லேருந்தும் வந்து ரிசப்டார்ஸ் வந்து இருக்கும். இந்த ரிசப்டார்ஸில் இருந்து இந்த சென்சரி இம்பல்சஸ் வந்து சென்சரி இம்பல்சஸ் மூலமா வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினில் போய் வந்து ரீச் ஆகும். செப்பரேட் ஏரியாஸ் ஆஃப் த forebrain ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஹியரிங், ஸ்மெல், சைட் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு ஏரியா வந்து இருக்கும், செப்பரேட் ஏரியா எங்கள் forebrainல வந்து இருக்கும். ஸோ ஒரு செப்பரேட் ஏரியாவுமே வந்து என்னது, ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருக்கும். எதுக்கு, ஹியரிங்க்கு ஒரு ஏரியா, ஸ்மெல்லுக்கு ஒரு ஏரியா, சைட்டுக்கு ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து வந்து இருக்கும். தேர்
there are separate areas of association where the sensory information is interpreted by putting it together with information from other receptors as well with information that is already stored in the brain. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செப்பரேட் ஏரியாஸ் வந்து இருக்கும். இது வந்து என்ன ஒரு செப்பரேட் ஏரியாஸ் ஒரு சென்சரி ஆர்கன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வராங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செப்பரேட் ஏரியாஸில் போய் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். வேர் த சென்சரி இன்ஃபர்மேஷன் இஸ் இன்டர்பிரிட்டட், அதாவது சென்சரி ஆர்கன்லேருந்து வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்பிரிட் பண்ணி ஒன்றா போட்டு இன்டர்பிரிட் ஆகுது, அதாவது வந்து ப்ராசஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அது வந்து பிரெயினில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ திருப்பியுமே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நம்ம பிரெயினில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கோம்ல, அந்த இன்ஃபர்மேஷனும் ஒன்றும் சேர்ந்து அது வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு லெசனை வந்து படித்து வச்சுருப்போம். இப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு அதே லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க கேட்ட கொஸ்டினை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோம். ஸோ அப்போது அவங்க கேட்ட கொஷினுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும் நம்ம படித்ததுலேருந்து நம்ம வந்து அந்த ஆன்சரை நம்ம வந்து சொல்கிறோம் டீச்சர்கிட்ட. ஸோ இது மாதிரி தான், அதாவது அவங்க கேட்குற கொஷினுக்கு நம்ம கரெக்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் all this a decision is made about and how to respond, and the information is passed on to the motor areas which control the movement of the voluntary muscles. brain பொறுத்த வரைக்கும் எல்லா வாலண்டரி ஆக்ஷன்ஸுமே வந்து என்னது brainல தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த டிசிஷன் எடுத்துட்ட பிறகு, அதாவது ஆல்ரெடி இந்த சம் இன்ஃபர்மேஷன் பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனும் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்றா போல் வந்து we will respond. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட், நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டுன்னு வந்து பிரெயின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு எங்கே வரும், இட் வில் pass on to the motor areas, மோட்டார் ஏரியாவுக்கு வந்து போகும். அண்ட் we will perform the action accordingly which control the movement of the voluntary muscles. For example our leg muscles. So leg muscles. So இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ நேத்தி போனால அதே கடைக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று எந்த கடைக்கு போகணுன்றது நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த கடைக்கு அதே கடைக்கே போகணும் அப்படின்ட்டு. ஸோ போத் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கம்பைன்டு, அதை இன்டர்பிரேட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரெடியாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மோட்டார் ஏரியாஸ்க்கு வந்து பாஸ் ஆன் ஆகும் அண்ட் லெக் வந்து மூவ் ஆகும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம நடந்து போகிறோம், இல்லை அந்த இடத்துக்கு வந்து நம்ம பைக்கில் வந்து போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்ஃபர்மேஷன் is passed on to the motor areas. அடுத்தது however certain sensations are distinct from seeing or hearing. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில சென்சேஷன்ஸ் சீயிங் ஹியரிங்கை தவிர்த்து தனிப்பட்டு தெரியறது அப்படின்றது வந்து சில சென்சேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இருக்குது, நல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா we will feel enough, ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். the sensation of feeling full is because of the center associated with hunger. ஸோ இதே மாதிரி நம்மளோட brainல hunger ரிலேட்டடாக ஒரு ஏரியா வந்து இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம் பசிக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு இல்லை எனக்கு போதும், எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி வந்து தெரியுது அப்படின்னா, and this is because of a part in the brain that is hypothalamus. இது வந்து என்னது brainல இருக்கிற ஒரு பார்ட், and this is hypothalamus which is in the separate area of the forebrain, and this is hypothalamus.
ஹைப்போதாலாமஸ் தான் இந்த சென்சேஷன் ஆஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது, இல்லை எனக்கு பசிக்குது, ஹங்கரை வந்து சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அன் ஏரியா இந்த ஃபோர் பிரெயின் அண்ட் திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் ஹைப்போதாலாமஸ். ஸோ இதுதான் வந்து ஃபோர் பிரெயின் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம போகலாம். ஸோ இது வந்து லேபிள்டு டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக வந்து வரைஞ்சி பழகிக்கோங்க. ஸோ இப்போ சில டைம் வந்து டயக்ராம் கேட்கலாம், இல்லை சில டைம் வந்து டயக்ராமை கொடுத்துட்டு ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டு மார்க்கிங்ஸ் வச்சு அவங்க வந்து இது என்ன ஏரியா, இது என்ன, ஏ வந்து என்னது, பி வந்து என்னது, சி என்னது அப்படின்றதும் வந்து தே கேன் ஆஸ்க். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுதான் வந்து இங்கே இந்த பார்ட்டில் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா போயிடலாம். ஸோ லெட் அஸ் லுக் அட் த அதர் யூஸ் ஆஃப் த வேர்ட் ரிஃப்ளெக்ஸ் தட் வி ஹாவ் டாக்ட் அபவுட் இன் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்ம ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம அவர் மவுத் வாட்டர்ஸ் வென் வி see a food we like without அவர் மீனிங் டு இட். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம மவுத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அது சாப்பிடணும் போல் வந்து இருக்கும், சலைவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அவர் ஹார்ட் பீட்ஸ் வித்தவுட் அவர் திங்கிங் அபவுட் இட். அண்ட் ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டே இருக்கும், எப்போவுமே பீட் ஆகிட்டே தான் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அனிமல்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும். அண்ட் இப்போது வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹார்ட் பீட் வந்து ஸ்லோவாக போ, ஃபாஸ்ட்டாக போ, இல்லை பீட் பண்ணாதா அப்படின்னு வந்து நம்மளால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் we cannot control these actions easily by thinking about them even if we wanted to do. ஸோ இதை பற்றி நம்ம திங்க் பண்ணாலுமே நம்மளால் இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரீத்திங்காக இருக்கட்டும், ஹார்ட் பீட்டாக வந்து இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்து சைஸ் ஆஃப் த பியூப்பிளை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் தீஸ் ஆர் கால்ட் வாட் இஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். ஸோ டு வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஆர் ரிமெம்பர் டு ப்ரீத் ஆர் டைஜஸ்ட் ஃபுட். ஃபுட் டைஜஷன் கூட வந்து இட் இஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ஷன். நம்ம ஃபுட் சாப்பிட்ட பிறகு அண்ட் இட் டேக்ஸ் சர்டன் டைம் டு டைஜஸ்ட் த ஃபுட். ஸோ இப்போ நம்ம வந்து டைஜஸ்ட் ஆகாத அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். இல்லைன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆக நான் வந்து அப்புறம் திருப்பியும் சாப்பிடணும் அப்படின்னா அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆக போகிறதோ கிடையாது. இட் வில் டேக் இட்ஸ் டைம் டு டைஜஸ்ட். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன் பிட்வீன் த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் லைக் சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் அண்ட் த தாட் out actions such as moving in a chair, there is another set of muscle movements over which we do not have any thinking control. அதாவது நம்ம திங்க் பண்ணி அதை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து we say these as involuntary actions. இந்த மாதிரி involuntary actions எல்லாமே it is controlled by the midbrain and the hindbrain. voluntary actions எல்லாமே it is controlled by the forebrain. அதே மாதிரி நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸில் இருந்து ரிசப்டார்ஸ் மூலமா எடுத்துகிட்டு போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிரெயினில் ஒரு செப்பரேட் ஏரியாஸ் வந்து இருக்கும், ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸு ஓட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும். ஸோ அண்ட் இட் வில் ரியாக்ட் அக்கார்டிங்லி அண்ட் ஆல் த voluntary actions takes place in the forebrain and all the involuntary actions it will take place in the midbrain and the hindbrain. எல்லா involuntary actionsமே midbrainனாலையும் hindbrainனாலையும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ all these involuntary actions including the blood pressure, salivation, vomiting are controlled by the medulla in the hindbrain. இப்போது hindbrain வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா hindbrainல cerebellum, medulla oblongata, pons இது எல்லாமே வந்து ஹைண்ட் பிரெயினில் வந்து வரும். இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிட் பிரெயின் வந்து இங்கே இருக்குது, அதாவது இந்த டாப் போர்ஷன் வந்து இங்கே இருக்குல்ல, அண்ட் திஸ் இஸ் தி மிட் பிரெயின். இந்த மேலே இருக்கிறது வந்து மிட் பிரெயின் அண்ட் ஹைப்போதாலாமஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது சைடில். இது மட்டும்தான் வந்து மிட் பிரெயினாக வந்து இருக்கும். இங்கே ஹைப்போதாலாமஸ் கீழே வந்து பியூட்டுட்டரி கிளாண்ட் வந்து இருக்கும். அண்ட் ஹைண்ட் பிரெயின் பொறுத்தவரை we have 3 parts: cerebellum, medulla oblongata and pons. இது மூணுமே வந்து ஹைண்ட் பிரெயினில் தான் வந்து வரும். ஸோ இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அண்ட் மெனி ஆஃப் தீஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை மிட் பிரெயின் ஹைண்ட் பிரெயின். ஓகே, ஸோ இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் வேறு என்னென்னலாம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், சலைவேஷனாக இருக்கட்டும், வாமிட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மெடியூலாவால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. எங்கே இருக்குது? ஹைண்ட் பிரெயினில் இருக்குது. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ரைடிங் அ பைசைக்கிள், பிக்கிங் அப் அ பென்சில், இதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் டியூ டு த ஹைண்ட் பிரெயின் கால்டு செரிபெல்லம். செரிபெல்லம் அப்படின்ற ஒரு பார்ட் இப்போ நம்ம பார்த்தோம். ஹைண்ட் பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது: செரிபெல்லம், மெடியூலா, பான்ஸ். இப்போது இந்த செரிபெல்லம் அப்படின்ற இந்த பார்ட்டில் தான் வந்து என்னது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், வாக்கிங் இன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கட்டும், பைசைக்கிள் ரைட் பண்ணுறது, ஒரு பென்சிலை எடுக்கிறது, இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து வாலண்டரி ஆக்ஷன்ஸு. இதை அதே மாதிரி மெயின்டைனிங் த போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி, இதெல்லாம் வந்து என்னது, it is controlled by the ஹைண்ட் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயினில் நம்மளுக்கு வாலண்டரி ஆக்ஷன்ஸும் இருக்குது, இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸும் அது கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து என்னென்ன இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிளட் ப்ரெஷர், சலைவேஷன், வாமிட்டிங், இதெல்லாம் வந்து ஹைண்ட் பிரெயினில் மெடுலா ஆப்லங்கேட்டாவால் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. அண்ட் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் லைக் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி, வாக்கிங் ஸ்ட்ரெயிட் லைன், ரைடிங் அ பைசைக்கிள், இதெல்லாம் வந்து செரிபெல்லம், ஹைண்ட் பிரெயினில் செரிபெல்லம் அப்படின்ற இந்த பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் each of these events fail to take place if we are not thinking about it. ஸோ இப்போது அதை வந்து இதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் வந்து பிரெயினோட பார்ட்ஸ், அதை வந்து எதெல்லாம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸில் வருது, எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது, வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதெல்லாம் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிரெயின் அப்படின்றது வந்து என்னென்னா, இட் இஸ் அன் டெலிகேட் ஆர்கன், அதாவது ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி இட் ஷுட் பி கேர்ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஸோ இந்த பிரெயின் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். பிரெயின் இல்லாமல் நம்ம வந்து எந்த விஷயமே வந்து செய்ய முடியாது. அண்ட் இட் நீட்ஸ் டு பி கேர்ஃபுல்லி ப்ரொடெக்டட். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் திஸ் பாடியோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பிரெயின் சிட்ஸ் இன்சைட் அ போனி பாக்ஸ். இந்த போனி பாக்ஸ்க்கு பேர் வந்து கிரேனியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை ஸ்கல்லுன்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். கிரேனியம் ஆர் ஸ்கல் வந்து சொல்லலாம். பிரெயின் வந்து எதுக்குள்ளே இருக்குது? போனி பாக்ஸ்குள்ளே இருக்குது. இந்த போனி பாக்ஸ் பேர் வந்து இட் இஸ் ஸ்கல் ஆர் கிரேனியம் வந்து நம்ம சொல்லலாம். Inside the box, the brain is contained in a fluid-filled balloon. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பிரெயின் இருக்குல்ல, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பிரெயின் மட்டும் இருக்காது. தேர் வில் பி சம் ஃப்ளூவிட் ஃபில் ஆகி வந்து இருக்கும் எங்கே, இந்த பாக்ஸ்குள்ளே. ஸோ தட் எங்கன்னா வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடுறதா இருக்கட்டும், எங்கே ஏன்னா தெரியாமல் இடிச்சிக்கிறோம் அப்படின்ற போது நம்மள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரெயின் வந்து கரெக்டாக அந்த ஸ்கல்லில் போய் இடிக்காமல் இருக்கும். ஏன்னா தட் இட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ், வெரி சாஃப்ட் ரீஜன். ஸோ அதனால் என்ன இருக்கும்னா, இந்த ஸ்கல்லுக்கும் இந்த பிரெயினுக்குமே வந்து நடுப்புற ஒரு ஃப்ளூவிட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஃப்ளூவிடோட நேம் வந்து இட் இஸ் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த ஃப்ளூவிட் தான் வந்து ஃபில்லாக இருக்கும், விச் ப்ரொவைட்ஸ் ஃபர்தர் ஷாக் அப்சார்ப்ஷன். ஸோ எதனா தெரியாமல் ஃபாஸ்ட்டாக போகும்போது எங்கன்னா இடிச்சிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஷாக் அப்சார்ப்ஷனெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளூவிட் வந்து இருக்கும். இஃப் யூ ரன் யுவர் ஹேண்ட் டவுன் த மிடில் ஆஃப் யுவர் பேக் யூ வில் ஃபீல் அ ஹார்ட் பம்பி ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து எதுனா வெர்டெப்ரல் காலம் ஆர் தி பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்கல் ஆர் த கிரேனியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து என்னது, வெர்டெப்ரல் காலம் ஆர் த பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
Next one, how does the nervous tissues cause actions? ஸோ இப்போ இந்த nervous tissues வந்து எப்படி வந்து actions வந்து நடத்துது அப்படின்றது தான் இந்த டாபிக். So far we have been talking about nervous tissues and how it collects information, sends it around the body, process the information, make decisions based on information and convey decisions to muscles for action. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, நர்வஸ் டிஷ்யூஸ் அது வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது, அதை வந்து பாடியிலேருந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இட் இஸ் சென்டிங் இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அந்த எடுத்த டிசிஷனை வந்து எப்படி வந்து அந்த கன்சர்ன்ட் மசிலுக்கு வந்து அது கன்வே பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இன் அதர் வேர்ட்ஸ், when the actions or the movement is to be performed, muscle tissues will do the final job. ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னாவே it will involve what? மசில் டிஷ்யூஸ் தான் வந்து அந்த ஃபைனல் ஜாபை வந்து பண்ணும். அதாவது ஃபைனல் ஜாப் அப்படின்றது வந்து அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வாக்கிங்கு இப்போ எதுவாக இருந்தாலுமே வந்து என்னது மசில் டிஷ்யூஸ் தான் வந்து அதோட ஃபைனல் ஒர்க்கை வந்து பண்ணும். ஸோ இப்போ ஹேண்டை வந்து மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், லெக்கை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம வந்து எழுதுகிறோம், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மசில் டிஷ்யூஸ் தான் வந்து ஒர்க் ஆகுது. மசில் டிஷ்யூஸ் தான் வந்து ஃபைனல் ஜாபை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. How do animal muscles move? ஸோ அனிமல் மசில்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னா, when a nerve impulse reach the muscles, the muscle fiber must move. ஸோ ஒரு nerve impulse வந்து மசிலில் ரீச் ஆச்சு அப்படின்னா மசில் வந்து என்ன ஆகணும், அது வந்து மூவ் ஆகணும். How does a muscle cell move? மசில் செல் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, the simplest notion of movement at the cellular level is that muscle cells will move by changing their shape so that they shorten. ஸோ மசில் செல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, அது வந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணி அது வந்து மூவ் பண்ணுது. ஸோ அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும், மசில் செல்ஸ் சேஞ்ச் ஷேப் எப்படி சேஞ்ச் பண்ணுது மசில் செல்ஸ் அதோட ஷேப்பை அப்படின்னா, த ஆன்சர் மஸ்ட் லை இன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் செல்லுலார் காம்பனன்ட்ஸ். ஸோ எப்படி வந்து மசில் செல்ஸ் மூவ் ஆகுது, பை செல்லுலார் காம்பனன்ட்ஸ். மசில் செல்ஸில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் வந்து இருக்கும். அது என்ன பண்ணோன்னா, அது வந்து ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணும், அதே மாதிரி செல்லோட அரேஞ்ச்மெண்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணும் அக்கார்டிங் டு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இல்லை இன்ஃபர்மேஷனை பொறுத்து. இதை வந்து செல்லோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், செல்லோட அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து அது சேஞ்ச் பண்ணும். அதான் வந்து இன் ரெஸ்பான்ஸ் டு த நர்வஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. when this happens, new arrangement of the proteins give the muscle cells a shorter form. ஸோ இப்போ என்ன பண்ணும், அந்த செல்லில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு புது அரேஞ்ச்மெண்ட்டை வந்து தரும், அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் ஆகுது. இது வந்து நீங்கள் 9th வந்து படிச்சிருப்பீங்க. there were different kinds of muscles such as voluntary muscles, involuntary muscles. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டாபிக். ஸோ இங்கே வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆக்ஷன்ன்றது ஒரு ஃபைனல் ஜாப் அப்படின்னு வந்து தெரியும் நம்மளுக்கு. எந்த ஒரு வாலண்டரி ஆக்ஷனாக இருந்தாலுமே மசில் டிஷ்யூஸ் தான் வந்து அதோட ஃபைனல் ஜாபை வந்து நடத்தும். அப்போது எப்படி இந்த மசில்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா, செல் லெவல்லேருந்து தான் வந்து பார்க்குறோம். அப்படின்றது வந்து செல்லுலார் மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆகுது, செல்லுலார் காம்பனன்ட்ஸ் மூலமா வந்து மூவ் ஆகுது. என்னது, செல்லில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரோட்டீன் தான் வந்து அந்த செல்லோட ஷேப்பை மூவ் ஆகிறதா இருக்கட்டும், அந்த செல்லோட அரேஞ்ச்மெண்ட்டை வந்து மாற்றுறதா இருக்கட்டும், இந்த ப்ரோட்டீன் மூலயமா தான் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தான் வந்து இதில். மற்றபடி ரொம்ப மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து இதில் அந்த அளவுக்கு இல்லை. இதுதான் வந்து மேஜராக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.